ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புரட்டாசி 4வது சனிக்கிழமை நம்ம வீட்டில் தளிகை போட போகிறோம். அதனால் பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். முதல்ல பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி மாக்கோலம் இட்டுட்டேன். அதுக்கப்புறமா சாமி போட்டோலாம் க்ளீன் பண்ணி அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி விக்கிரகத்தை நம்ம எப்படி அடுக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் படியில் இந்த பக்கம் அந்த பக்கம் 2 விநாயகர் வச்சுட்டேன். நடுவில் ஒரு பவுலில் காசு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு மனையை வச்சுக்கலாம். அதில் வெள்ளியால் ஆன சின்ன முருகர் ஃபோட்டோ இருக்குது, அந்த முருகர் ஃபோட்டோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு பக்கத்தில் குட்டி முருகர் இருக்கார், அந்த முருகரையும் வச்சுக்கலாம். அவருக்கு எதிர்க்க குட்டி வேல் வச்சுக்கலாம். இந்த பக்கம் குட்டி வேல் அரிசியில் கிளாஸில் வச்சுருக்கேன். அவருக்கு முன்னாடி ஒரு வேல் வச்சுருக்கேன். நடுவில் ஓம் தீபம் இருக்குது. பக்கத்தில் ஒரு சின்ன மனை வச்சுக்கலாம். அந்த மனையில் ஈஸ்வரனும் நந்தியும் வச்சுக்கலாம். அது பக்கத்துலேயே நம்ம பெருமாளை ஒரு குட்டி பிளேட்டில் வச்சுக்கலாம். கீழேருந்து மேல் படிக்கு போகலாம். இந்த மூலையில் குபேரர் இருக்கார். பக்கத்துலேயே பச்சரிசியில் தட்டில் வச்சு சங்கு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே மகாலட்சுமி தாயார் வச்சுருக்கேன். மகாலட்சுமி தாயார் பக்கத்துலேயே ஒரு மண் விளக்கு, பெரிய விளக்காக வச்சுருக்கேன். அவர் பக்கத்துலேயே கிருஷ்ணரும் ராதையும் அழகாக இருக்காங்க. பக்கத்துலேயே சரஸ்வதி தாயாரும். பக்கத்தில் ஒரு சின்ன எண்ணெய் கிண்ணம் இருக்குது. அந்த எண்ணெய் கிண்ணம் எங்களோட முன்னோர்கள் கிண்ணம், அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன் பூஜை ரூமில். அதுக்கப்புறம் கீழ்படியில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு குத்து விளக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஊதுவத்தி வைக்கிற ஸ்டாண்டு, பெல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி மண் விளக்கு வச்சுருக்கேன். அது பக்கத்தில் உட்டாலான சாம்பிராணி தூபம் போடுறது வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே ரொம்ப வருஷமாக இந்த மண்பானை எங்கிட்ட இருக்குது. இந்த மண்பானையில் ரொம்ப வருஷமான தண்ணி வச்சுருக்கேன். எத்தனை வீடை மாறி வந்தாலும் இந்த மண்பானை பத்திரமா எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேல் படியில் ஒரு தண்ணி ஒரு சொம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே ஆரத்தி காட்டுற தீபாராதனை வச்சுருக்கேன். மேலே குபேரருடைய குங்குமம் வச்சுருக்கேன், க்ரீன் கலர் குங்குமம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த பூஜை ரூம் செட்டப் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய குட்டி பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.